வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. உங்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான சந்தோஷமான செய்தியோட தான் வந்திருக்கேன். வரப்போற 2026ஆம் வருஷம் இருக்கு இல்லையா, அது உங்க வாழ்க்கையில ஒரு புத்தம் புது பிரகாசமான அத்தியாயத்தை ஆரம்பிச்சு வைக்க போகுது. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க படிச்சது முற்றிலும் உண்மை. நீங்க பட்ட கஷ்டங்கள், சந்திச்ச தடைகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. ஏன்னா 2026 உங்களுக்கு ஒரு பொற்காலமா மாறப்போகுது. இது ஏதோ ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு வலிமையான ஜோதிட காரணம் இருக்கு. அதைத்தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த பகுதியில நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, இந்த பொற்காலம் எப்படி ஆரம்பிக்குது, இதுக்கு காரணமான சனி பயிற்சி என்ன, அதனால உங்களுக்கு கிடைக்க போற பிரமாதமான நன்மைகள், நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள், அப்புறம் உங்க ராசியில இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த பலன்னு தனித்தனியா பார்த்துட்டு கடைசியா உங்க வெற்றிக்கான ஒரு சூப்பர் ரகசியத்தையும் சொல்ல போறேன். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு பொற்காலத்தோட தொடக்கம். இது உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான, ரொம்ப பாசிட்டிவான மாற்றத்தோட ஆரம்பம். கடந்த சில வருஷமா பாத்தீங்கன்னா உங்கள பல பேருக்கு வாழ்க்கை ஒரு மாதிரி நகரவே இல்லாம ஒரே இடத்துல நின்ன மாதிரி இருந்திருக்கும். நிறைய தடைகள், மன உளைச்சல், ஒருவித சோர்வு இதையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இதுக்கு காரணம் அர்த்தாஷ்டம சனி. ஆனா இப்போ ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அந்த கஷ்டமான காலம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அப்போ இந்த பொற்காலத்துக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன? இதுல முக்கியமான ஹீரோவே நம்ம சனி பகவான் தான். சரி, அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. வர மார்ச் 6, 2026ல சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் வீடான கும்ப ராசியில இருந்து 6ஆம் வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுக்கு தேக்க நிலையை கொடுத்த இடத்துல இருந்து ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கிற இடத்துக்கு வரார். இது சாதாரண கிரக மாற்றம் இல்ல, உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு திருப்பு முனை. இப்ப பாருங்க, கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு. ஒன்னு சவால்களையும் விரக்தியையும் கொடுத்தது, இன்னொன்னு வெற்றியையும் வளர்ச்சியும் கொடுக்க போகுது. சொல்லப்போனா உங்க வாழ்க்கையோட மொத்த எனர்ஜியுமே நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாறப்போகுது. இதுதான் இந்த சனி பயிற்சியோட ஸ்பெஷாலிட்டி. சரி, இந்த ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். ஜோதிடத்துல 6வது வீட்டை தான் அப்படி சொல்லுவாங்க. சனி பகவான் இந்த இடத்துல வந்து உட்காரும்போது அவர் உங்க எதிரிகள், உங்க கடன்கள், உங்க நோய்கள் இந்த மூணையும் ஒழிச்சு கட்டி உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை கொடுப்பார். அதனால தான் இந்த அமைப்பு ஒரு ராஜயோகமான அமைப்புன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பயிற்சியால உங்களுக்கு என்ன மாதிரியான அற்புதமான நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். பொதுவா சொல்லணும்னா உங்க வாழ்க்கை இனிமே ஒரு புது வேகம் எடுக்கும். உங்களை சுத்தி இருந்த நெகட்டிவ் எனர்ஜி, மறைமுக எதிரிகள், பொறாம பிடிச்சவங்கன்னு எல்லாரும் அவங்களா விலகி போயிடுவாங்க. ரொம்ப நாளா இருந்த கடன் பிரச்சனைகள் தீர ஒரு நல்ல வழி பிறக்கும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அதுல வெற்றி கொடி நாட்ட போறீங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தா, வேலைக்கு போறவங்களுக்கு இருந்த பிரஷர் எல்லாம் காணாம போய் நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன், சேலரி ஹைக் எல்லாம் உங்களை தேடி வரும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா இருந்த நோய்கள்ல இருந்து ஒரு சூப்பரான ரெக்கவரி கிடைக்கும். கடைசியா பொருளாதாரம், வராம முடங்கி கிடந்த பணம் எல்லாம் கையில வந்து உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். சரி, வெற்றி வரும்போது நாமளும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? இந்த நல்ல பலன்களை முழுசா அனுபவிக்க சில சின்ன சின்ன எச்சரிக்கைகளையும் அதுக்கான ரொம்ப சிம்பிளான பரிகாரங்களையும் இப்ப பார்க்கலாம். 3 விஷயம்தான். 1, வெற்றி கிடைக்குதுங்கிறதுக்காக தலக்கணம் வேண்டாம். 2, வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் தேவை. 3, தேவையில்லாத சண்டை சச்சரவுல தலையிடாம இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக இல்ல, உங்க பயணத்தை இன்னும் ஸ்மூத் ஆக்கிறதுக்கான சின்ன சின்ன அட்வைஸ் தான். இந்த நல்ல பலன்களை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இதோ சில சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பரிகாரங்கள். முதல்ல நன்றி சொல்லுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி மனசார நன்றின்னு மட்டும் சொன்னா போதும். 2, ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச மருத்துவ உதவியை செய்யுங்க. 3, துர்க்கை வழிபாடு உங்க தடைகளெல்லாம் தகர்த்துரும். கடைசியா அன்னதானம், இது உங்க புண்ணியத்தை பல மடங்கு பெருக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்தது துலாம் ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்போ இன்னும் ஒரு படி உள்ள போய் துலாம் ராசிக்குள்ள வர்ற 3 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் காத்திருக்குன்னு தனித்தனியா பார்க்கலாம். முதல்ல சித்திரை நட்சத்திரம் 3ஆம் 4ஆம் பாதம் நேர்களே, இது உங்களுக்கான பலன்கள். கவனமா கேளுங்க. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இது தைரியமும் அதிகாரமும் அதிகரிக்கிற காலம். குறிப்பா ரியல் எஸ்டேட், போலீஸ், ஆர்மி மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். இழுத்துக்கிட்டே இருந்த சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியும். பேங்க் லோன்லாம் ஈஸியா கிடைக்கும். இதனால ஸ்டாப் ஆகி நின்ன எல்லா ப்ராஜெக்டும் இனிமே ஜெட் வேகத்துல போகும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து எந்த பக்கம் வீச போகுதுன்னு பாப்போமா?
சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது திடீர் யோகங்கள் வரப்போற நேரம். ஐடி, ஃபாரின் ட்ரேட் மாதிரி துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஜபர்தஸ்த் வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள பல பேரோட வெளிநாடு போற கனவு இந்த டைம்ல 100% நிறைவேறும். எல்லாத்துக்கும் மேல உங்க சாதுரியமான பேச்சால எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிச்சு காட்டுவீங்க. கடைசியா விஷாகம் நட்சத்திரம் முதல் 2, 3ஆம் பாத நேயர்களே, உங்களுக்கான அற்புதமான பலன்களை இப்ப பார்க்கலாம். விசாகம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கு சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் உச்சத்துக்கு போகப் போற நேரம் இது. பேங்கிங், ஜுடிஷியரி, கன்சல்டன்சி மாதிரி துறைகள்ல இருக்கிறவங்க பிரமாதமா ஜொலிப்பீங்க. ரொம்ப நாளா வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு நல்ல பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும். ரொம்ப முக்கியமா, நீங்க இழந்த கௌரவத்தையும் செல்வாக்கையும் திரும்ப பெற்று ஒரு புது அந்தஸ்துக்கு உயருவீங்க. சரி, நாம இப்ப இந்த பகுதியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த பொற்காலத்தோட பலன்களை நீங்க முழுசா அனுபவிச்சு அதை எப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அதை இப்ப சொல்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்போது, எதிரிகள்லாம் பின்வாங்கும்போது தயவு செஞ்சு யாரையும் சின்னவங்களா நினைக்காதீங்க. பணிவாருங்க. சனி பகவான் வெறும் பலன்களை மட்டும் கொடுக்குறவர் இல்ல, அவர் ஒரு ஆசிரியர், கர்மகாரகன். அதனால நீங்க காட்டுற ஒவ்வொரு துளி பணிவும் அவர் உங்களுக்கு கொடுக்க போற நன்மைகளை பல மடங்கு பெருக்கி கொடுக்கும். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. வரப்போற இந்த பொற்காலத்தை உங்க வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிங்க, பிளான் பண்ணுங்க, செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கே.